பேசலார். நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு திங்கட்கிழமை நாள் கர்த்தர் நம்ம கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் கடைசி ஒரு இசையாய் சொல்லுகிறது கவனித்து பாருங்க. உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் எதுல பிரியமா இருக்கிறார் தெரியுமா? நம்ம உற்சாகமா கொடுக்கணும். கொடுக்கறது அப்படின்னாலே காணிக்கை மாத்திரம் இல்லைங்க. தேவனுக்கு கொடுக்கறதுல முதன்மையை கொடுக்க வேண்டும். நம்ம எழுந்தோன்னு முதல்ல ஆண்டவர் இடத்துல பேசணும். எப்படி? உற்சாகமா பேசணும். நான் அப்பாவோட பேசுறேன்னு சொல்லி உற்சாகமா பேசணுமே தவிர கடமைக்காக ஜெபிக்க கூடாது. ஒரு சில பேர் கடமைக்காக ஜெபிக்கிறோம், மாற்றிக்கொள்ளுங்க. கடமைக்காக வேதத்தை வாசிக்கிறோம், மாற்றிக்கொள்ளுங்க. உற்சாகமா எடுத்து வேதத்தை வாசிங்க. அப்பா என் கூட பேச போறாரு. நான் ஜெபத்துல அப்பாவோட பேசுறேன். அப்பா என் கூட ஜெபத்துல இதோ வேத வாசிப்புல பேச போகிறாருன்னு சொல்லி உற்சாகமாய் வேதத்தை வாசிங்க. 3வது, சபைக்கு உற்சாகமா கடந்து போங்க. சும்மா சோம்பேறித்தனமா லைவ்ல பாக்குறேன்னு சொல்லி உட்காரக்கூடாது. சபைக்கு போகும்போது உற்சாகமா கடந்து போகணும். லேட்டா உள்ள பிரவேசிக்க கூடாது. கர்த்தருக்கு எதை கொடுத்தாலும் எதை செய்தாலும்